clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார் நம்முடைய தொலைபேசி வாயிலாக. சார் வணக்கம். வணக்கம். காஷ்மீர் விவகாரத்துல மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அவர் முன்னாடியே சீஸ்ஃபயர் தொடர்பான அறிவிப்பையும் முதல்ல அவர் தான் வெளியிட்டிருந்தார். அதுவே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. இப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக அவர் உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சார். அவர் எப்பவுமே இப்ப அவர் தயாரா இருக்காரு. பாகிஸ்தானும் தயாரா இருப்பாங்க. பட் நம்ம தயாரா இல்லையே. நம்ம காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் தான் அது செட்டில் பண்ணணும்னு பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கோம். அது ட்ரம்புக்கும் நல்லா தெரியும். இப்ப இது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இப்ப நான் தான் என்னாலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்றாரா? அப்படி இதை சொல்லலாமா? எதுமா அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்க முயற்சி பண்றாரா? இதில் நலனோடு இருப்பதாக, அக்கறை கொண்டதாக. இப்ப யாரெல்லாம் மோடியோட பேசினாங்களோ, யாரெல்லாம் எந்த ஹை அபிஷியல்ஸோட பேசினாங்களோ எல்லாரும் சொல்லுவாங்க என்னாலதான் ஆச்சு இதுன்னு. பட் இது ஆக்சுவலா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லணும் ட்ரம்ப் அவர்களுக்கு, இப்ப நாங்க பேசுறோம் பாகிஸ்தானோட, இல்ல நீங்களும் பேசுங்க. முதல்ல அந்த தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அங்கதானே இங்க ப்ராப்ளமே இருக்கு. நம்ம என்ன பாகிஸ்தானோட பேச மாட்டோம்னு சொன்னோம். அவங்க ஆல் டெரரிசம் இஸ் ஆன் த டேபிள். அப்படிதான் நம்மளுடைய ப்ரீ கண்டிஷனே கிடையாது. தட் இஸ் அவர் கண்டிஷன். அதாவது நீங்க எது பத்தி நான் ட்ரேடு பத்தி பேச, எல்லாத்தையும் பத்தியும் பேசு, பட் டெரரிசம் பத்தியும் பேசணும். நான் மற்றது எல்லாத்தையும் பேசுவேன், டெரரிசம் பத்தி மட்டும் இல்ல அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்காகாது. இல்ல, இதுலயுமே திரு ஸ்ரீதர் அவருடைய பதிவுலயுமே இரு நாட்டு தலைவர்களை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஏறத்தாழ பாகிஸ்தானையும் இந்தியாவையும் சமமான அளவுல அவரு தராசுல வைக்கிறாரு அப்படின்றதாவே பார்க்கலாம். இரு நாட்டு தலைவர்களும் சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டார்கள். இரு நாட்டு தலைவர்கள் குறித்தும் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. பாகிஸ்தானையும் அவர் இந்தியா எவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாரோ, எவ்வளவு சப்போர்ட் பண்றாரோ அதே மாதிரியான சப்போர்ட் பாகிஸ்தானுக்கும் அவர் தெரிவிக்கிறாரு. பாகிஸ்தானை எந்த வகையிலுமே தீவிரவாதத்தை ஒடுக்குங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி எந்தவித அறிவுரைகளுமே அவர் பாகிஸ்தானுக்கு கொடுக்கல. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது ஒண்ணும் இல்ல. அதாவது இதே ட்ரம்ப் தான் ஜனவரி 1, 2018 இந்த பாகிஸ்தான்ல இருக்க இவங்க எல்லாம் அமெரிக்காவை 15 வருஷமா ஏமாத்தினாங்க, நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நம்மள ஏமாத்தினாங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஒரு ட்வீட் ஒண்ணு. அதான் அவங்களுக்கு நியூ இயர்ஸ் டே இன்னைக்கு ட்ரீட் அவங்களுக்கு. அதாவது நீங்க என்ன இத்தனை வருஷமா 35 பில்லியன் டாலர் இது வரைக்கும் நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க ஆன்டி டெரர் ஆபரேஷன், இனிமேல் உங்களுக்கு ஒரு செல்லு காசு கிடைக்காது அப்படி இதே ட்ரம்ப் தான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அது நிறைய பேர் இப்ப அவரை ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்கப்பா, கொஞ்சம் மறந்துடாத, நீங்க யாரோட நீங்க பேசுறீங்கன்றதும் மறக்க கூடாது. அதாவது ட்ரம்ப்ல அதாவது பாகிஸ்தான் உலகத்துக்கே தெரியும். இப்போ நம்பர் 1 டெரரிஸ்ட் ஸ்டேட் யாருன்னு கேட்டீங்கன்னா அது பாகிஸ்தான் தான். நம்பர் 1 யாரெல்லாம் அவங்களுக்கு எந்த ஊர்ல இல்லாத டெரரிஸ்ட் அத்தனை பேரும் பாகிஸ்தான்ல கேம்ப் அடிச்சு உட்கார்ந்து இருக்கானுங்க. அவங்களெல்லாம் வெளியில அனுப்புறதானே. ரைட், அது புரிந்து கொள்ள முடிகிறது. திரு ஸ்ரீதர், நான் கடைசியா ரொம்ப ஷார்ட்டா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்தியா இதை எப்படி கையாளணும்? அமெரிக்க அதிபருடைய இந்த அறிவிப்புக்கு இந்தியாவினுடைய பதில் என்னவாக இருக்கும், இல்ல எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ஈஸிங்க. அதாவது ட்ரம்ப் கிட்ட நாங்க இப்ப நீங்க பாகிஸ்தான டெரரிசம் விட்டு வெளியில போக சொல்லுங்க, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம்னு சொல்லணும். ரைட், அது சொல்லணும் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு. அதாவது ஒன்னும் ஆம்பிகுவஸாவே இருக்கக்கூடாது. கெட் அவுட் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொன்னோம் அவர் பாகிஸ்தானுக்கு. நன்றி திரு ஸ்ரீதர். எஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறீர்கள். நன்றி திரு ஸ்ரீதர். Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.